இன்னைக்கு நாம ஹூ கில்டு சாரா சீரிஸ் உடைய பேலன்ஸ் 5 எபிசோட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 5 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஆரம்பிங்க. ரொம்பவே சூப்பரான சீரிஸ். இந்த ஒரு சீசன் மட்டும் இல்லாம அடுத்தடுத்து சீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸா நெட்ஃபிளிக்ஸ்ல போன சீரிஸ். இப்போ வளவலன்னு பேசாம டைரக்டா சீரிஸ்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு அந்த பார்ட்டில அவரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தாடிக்காரு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு, எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப நம்ம தாடிக்காருக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. என்ன பிளாஷ்பேக் அப்படின்னா, சாராவும் இந்த அப்பங்காரனும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஒன்னா இருக்காங்க. முக்கியமா சாராக்கு பிடிக்காம கிடையாது, சாராக்கும் பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரு இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இது இமேஜினேஷனா உண்மையா நடந்துச்சான்னு தெரியல. இவரு யோசிக்கும் போது இந்த விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவரு சின்ன பையனா, ஒரு 5 வயசு பையனா ஒரு ஆஃபனேஜ்ல இருக்கும் போது இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் வந்து இவரை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல பார்ட்டிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோடைய பாய் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு யாரு அப்படின்னா, இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்துக்கு ஒர்க் பண்ண பொண்ணா இருந்திருப்பா. இந்த பொண்ணுடைய அம்மா எல்லாருமே ஒர்க் பண்ணிருப்பாங்க. அம்மா இறந்து போயிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணு வெளியே போயிட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாடகை தாயா நம்ம ஜோ சூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இப்ப இவங்க 3 பேரும் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்ரூம் போகும்போது பாத்ரூம்குள்ளேயே வச்சு இந்த அப்பங்காரன் நம்ம ஆண்ட்ரோடைய பொண்டாட்டி, அதாவது தன்னுடைய சொந்த மருமக கூடயே ஒன்னா இருக்கான், ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது கொஞ்சம் ரிஸ்க், நம்ம பாத்ரூம்குள்ள பண்ணிட்டு இருக்கோம், யாராவது பாத்துட்டு போறாங்க அப்படின்னும் போது யாரு பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து இந்த பொண்ணு செம ஷாக்கிங்கா வெளியே வரா. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா தாடிக்கார காமிக்கிறாங்க. இவரை அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க, உனக்கு என்ன விஷயமாச்சு, நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ செஞ்சுதான் ஆகணும், நீ வந்துட்டு எனக்கு கடன் பட்டிருக்க, இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை என்னுடையது, நான் கொடுத்த வாழ்க்கை, சரி நீ எதுக்காக சாராவை பத்தி என் பொண்ணு கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நல்லா யோசிச்சு பாரு, நான் உனக்கு நிறைய பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு போறாங்க. இதே டைம்ல பாத்ரூம்குள்ள அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வெளியே வந்து ஜோ மீட் பண்ணி, நான் உன்னுடைய அம்மாவை பார்க்கணும், உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் இது வரைக்கும் ஒன்னாதான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு இந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க பாரு அவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். இந்த ஆள் தான் உள்ளுக்குள்ள தன்னுடைய மருமக கூட ஒன்னா இருந்தான், பொண்டாட்டி கூடவும் இருக்கான், இவன் மருமக கூடவும் இருக்கான், ரொம்ப கேவலமான மனுஷனா இருப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி ஓகே நான் உன்னுடைய அம்மாவை மீட் பண்ணும் ஏற்பாடு பண்றியா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னும் போது, சரி ஓகே எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பாக்குறேன், உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து தாடிக்காரனை காமிக்கிறாங்க. தாடிக்காரன் மறுபடியும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். சாரா வந்து போன எபிசோடுக்கு முந்தின எபிசோட்ல ஹக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹக் பண்ணவனே இவனும் ஹக் பண்ணும் போது கர்மம் முடிச்சவனே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்படுறா. இங்க பாரு, அந்த அப்பங்கார மாதிரியோ இல்ல ஆண்ட்ரோ மாதிரியோ நான் கிடையாது, அவனுங்க மோசமானவனுங்க, நான் நல்லவன், நான் அவனை பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது நீ என்ன பத்திரமா பாத்துப்பியா, கரெக்ட், நீ சொன்ன மாதிரி அந்த அப்பங்கார மாதிரியோ புள்ளக்கார மாதிரியோ நீ கிடையாது, நீ ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு காது மெலி அடிக்கிறா. இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து அந்த போட்டோவை பாக்குறான். அதுக்கப்புறம் கன் எடுத்துட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பொண்ணையும் ஜோயும் காமிக்கிறாங்க. ஜோ இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு, அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, லாரா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்றாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஆண்ட்ரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா, இவதான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது, இவளா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி கேவலமான பார்வை பார்த்துட்டு இருக்கா. அடுத்து இந்த தாடிக்காரன் கன்னோட அந்த அப்பனுடைய ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு பார்க்க அப்பன் இல்ல, அதுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணும்போது, அப்போ சாராவுடைய இல்யூஷன் வருது, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ ஒரு கோழை அப்படின்னு சொல்ல இவன் வெறி ஆயிட்டு எங்கேயோ கிளம்புறான். அடுத்து அந்த ஆண்ட்ரோடைய பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் போயிட்டு அந்த வெயிட்டர்ஸ் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான். அந்த பொண்ணு பேய் எறிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, நீ கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிட்டே இருக்கும் போது டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. என்னடா கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நம்ம ஹீரோ மாஸ்கை வந்துட்டு அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. நான் போயிட்டு மாஸ்கை கொண்டு வரேன், இல்ல அப்படின்னா நீங்க மாட்டிப்பீங்க, நான் கூடவே வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவை அந்த அப்பங்காரன் கூடவே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு ஏதோ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, இவன் அசிஸ்டன்ட் கிடையாது மக்களே, அப்பாவுடைய பார்ட்னர் மாதிரி, இந்த அப்பங்காரனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய கண்ணில் அலெக்ஸ் பட்டு
பட்டுறாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அலெக்ஸ் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ ஒரு போடு போட்டு அவர் அடிச்சு மட்டையாயிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரு அப்பங்காரனுக்கு கால் பண்ணி அலெக்ஸ் நம்ம பில்டிங் குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்ல இதே டைம்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மிருகங்களை இந்த அப்பங்காரன் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான், நிறைய மிருகங்களை வேட்டையாடி இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ரெக்கார்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்க. இப்போ எமர்ஜென்சி லைட் மட்டும் அங்க இங்கன்னு எரிஞ்சுகிட்டு இருக்கு. எல்லாரும் சேஃபா இங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல தாடிக்காரன் ஷூட் பண்ண வந்தவர் அவரா ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்போ ஒரு செக்யூரிட்டி இந்த தாடிக்காருடைய கைக்கு பக்கத்துல கரெக்டா நெஞ்சில ஷூட் பண்றாரு. இவர் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாரு. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கிட்டு போற அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பார்ட்னர் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோ எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மூலியமா பார்க்கும்போது ஜோ அதுக்கப்புறம் ஆண்ட்ரோ ரெண்டு பேருமே கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டானுங்க. நம்ம ஹீரோ தப்பிக்க பேஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இந்த பார்ட்னர் பார்த்துட்டான். அவன் வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது பேஸ்மெண்ட்ல தான் எக்ஸிட் டோர் இருக்கு, அவன் ஈஸியா தப்பிச்சிருவான் அப்படின்னும் போது பேஸ்மெண்ட்ல எக்ஸிட் டோர் இருக்கு, ஆனா கண்டிப்பா அவனால தப்பிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணப்பட்டிருக்கு, அவனுக்கு தான் பாஸ்வேர்ட் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரோ கிட்ட இந்த பார்ட்னர் சொல்லும் போது ஐயோ அப்படின்னா அலெக்ஸ் மாட்டிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவும் அதுக்கப்புறம் ஆண்ட்ரோவும் அங்கிருந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இதே டைம்ல பார்ட்னர் அப்பங்காரனுக்கு கால் பண்ணி அவன் பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்கான், அங்க போயிட்டு அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பங்காரனும் பேஸ்மெண்ட்டுக்கு போறான். போயிட்டு பார்த்தா ஹீரோ ஆளக்கானோம். திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி பக்கமா இருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது நம்ம ஹீரோவும் அந்த அப்பங்காரனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டைக்கு நடுவுல நம்ம ஹீரோவுடைய தோள்பட்டையில குண்டடிப்படுது. இதே டைம்ல எக்ஸிட் டோருக்கு வெளியே ஆண்ட்ரோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஜோ மூணு பேரும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் வண்டியை தயாரா நிக்க வச்சிட்டு இருக்க ஆண்ட்ரோவும் ஜோவும் சேர்ந்துட்டு அந்த பேஸ்மெண்டோடைய எக்ஸிட் டோரை உடைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ வெளியே ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் செமையா காயம்பட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாங்களே உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கோம், வண்டிக்குள்ள ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏத்திட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல அப்பங்காரன் ஒரு டீமை கூப்பிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்க நம்ம ஹீரோவை காணும். அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சாராவுடைய போட்டோ, சாராக்கு சொந்தமான திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது சாராவும் இவரும் ஒன்னா இருந்த அந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வர இங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அந்த மானிட்டர்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த அண்ணங்காரனுங்களை காமிக்கிறாங்க. இவங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது இவன் எதுக்காக திடீர்னு கண்ணை தூக்கிட்டு போனா, தாடிக்காரையன் முதல்ல அப்பாவை கொலை பண்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அவனே தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு நான் தான் காரணம், அவனுடைய கில்ட் தான் அவனை தற்கொலை பண்ணிக்க தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது சாராவுடைய டைரியில இருந்து சில விஷயத்த போட்டோ எடுத்து அமிச்சேன். அதுல என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நான் எல்லா விஷயத்தையும் இந்த தாடிக்காரங்கிட்ட சொல்ல வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரா எழுதி வச்சிருந்தா அதுதான் போட்டோ எடுத்து அமிச்சேன். அது மூலயமா சாராவுடைய வயிற்றுல வளர்ந்த குழந்தை வந்துட்டு இந்த ஆண்ட்ரோவுடைய குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நினைவூட்டினேன் அப்படின்னு சொல்லும் போது என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேனு பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த அண்ணங்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த லேக் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. இங்கதான் அப்பா தேடி வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அந்த லேக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஆண்ட்ரோ, உன்னுடைய தங்கச்சி என் கூட இருக்கும் போது நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நபரு, உன் கூட மட்டும்தான் இது வரைக்கும் ஒன்னா இருந்திருக்கேன், உன் கூட தான் ஃபர்ஸ்ட் இருக்கேன், இதுக்கப்புறமும் உன் கூட மட்டும்தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா, அப்படி இருக்கும் போது அந்த குழந்தை எப்படி என் குழந்தையா இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது வந்து என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. சரி ஓகே, அந்த குழந்தை யாருடைய குழந்தை அதையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு, சாரா வந்துட்டு என்னுடைய தங்கச்சியை பத்தி எனக்கு எப்படி தெரியும், அவ யார் கூட எல்லாம் ஒன்னா இருக்கா அப்படின்ற விஷயத்த என் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு ஜோ கிட்ட சின்ன வயசுல நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பியே, அந்த வீடியோ டேப்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே, அதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்ன டேப்பு, எதுக்கு உனக்கு அந்த டேப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க எல்லாரும் சின்ன வயசுல இருக்கும் போது எல்லா விஷயத்தையும் ஜோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பான், அந்த பேராஷூட் ஆக்சிடென்ட் நடக்கும் போது கூட இவன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தான், அந்த வீடியோ டேப் இப்ப கிடைச்சா அதை வச்சு ஏதாவது பண்ண முடியும், ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். அது மட்டும் இல்லாம டயானா தி ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் அடிக்கடிக்கு என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தான், அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு சின்ன வயசுல நீ ரெக்கார்ட் பண்ண சில வீடியோஸ் உடைய கிளிப்ஸ்லாம் அனுப்பிச்சு வச்சான், இந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான் இல்லையா, இவன் கையில எப்படி அந்த வீடியோ டேப்போடைய காப்பீஸ்லாம் கிடைச்சது, அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் சாராவை யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆனா அது யாருன்னு கேட்டா
சொல்லவே மாட்டான். அதான் ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. டேப்பை கொண்டு வந்து கொடுத்தா ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னும் போது நான் மறுபடியும் வேணா தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா சாராவை யாரு கொலை பண்ணா அதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது எல்லாரும் சரி ஓகே நாங்களும் ட்ரை பண்றோம், நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கெசினோடைய வாசல்ல நிறைய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு கொலைகாரன், விலங்குகளை அநியாயமா கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருக்கும் போது இந்த விஷயத்த பார்ட்னர் பாக்குறாரு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், நீ ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனைய சரி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, நான் செமையா கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ எனக்கு கடன் பட்டிருக்க, உன்னாலேயே முடிக்க முடியாத சாராவுடைய பிரச்சனைய நான் தான் முடிக்க உனக்கு ஹெல்ப் பண்ண, இப்ப பாரு சாராவுடைய பிரச்சனை தான் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சாரா இறந்து போயிட்டா, சாராவுடைய வயிற்றுல இருந்த குழந்தையும் இறந்து போச்சு, சாராவுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அண்ணன் வந்துட்டு கொலை பண்ண பழியில ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான், இதுக்கப்புறமும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா உனக்கு சாராவுடைய பிரச்சனை முடிய போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் வெளியே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஜோவும் ஆண்ட்ரோவும் நாங்க கிளம்புறோம், நாங்க போயிட்டு அங்க இருந்து உனக்கு ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஹீரோயினா இருக்காங்க. எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுடைய அப்பா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போறாரு, செம கோவமா இருக்காரு அப்படின்ற விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்த ஹீரோயின் இது என்னுடைய அப்பாவா, என்னுடைய அப்பா இவ்வளவு கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய அப்பா இதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா கோவப்படுவாரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன்னுடைய தங்கச்சுடைய சாவுக்கு எங்க அப்பா தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தங்கச்சுடைய சாவுக்கு மட்டும் கிடையாது என்னுடைய அம்மாவுடைய சாவுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அம்மாக்கு கிட்னி மொத்தமா வேஸ்டா போயிடுச்சு, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டோனருக்காக அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நான் ஜெயிலுக்கு போனேன், உன்னுடைய அம்மாவை நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய அம்மாக்கு கிட்னி கிடைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கும் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணல, என்னுடைய அம்மாக்கும் ஹெல்ப் பண்ணவே இல்லை, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் குடும்பம் உங்களுக்கு இப்படிலாம் பண்ணாங்களா, என்னுடைய குடும்பம் இவ்வளவு மோசமான குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு இப்போ கூட ஒண்ணுமே கிடையாது, நீ நம்புன அப்படின்னா என் கூட இரு, இல்லனா கிளம்பி போ, நம்ப தேவையில்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக், சாரா கூட இந்த அப்பங்காரன் ஒன்னா இருந்து முடிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்புற விஷயத்த இந்த தாடிக்காரன் ஒளிஞ்சிருந்து பாக்குறான். பார்த்தவன் யார்ட்டையாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும் போது அந்த பொண்டாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோனுடைய அம்மா, அவங்க இவனை பார்த்துட்டு டேய் எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல தாடிக்காரனை காமிக்கிறாங்க. தாடிக்காரனை இந்த அம்மா வந்து பாக்குறாங்க. இவன் அப்படியே கண்ணை முடிக்கிறான். கண்ணை முடிச்சு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கும் போது நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, இதுக்கப்புறமும் என்னால தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒவ்வொரு நாளும் நான் பண்ண விஷயங்களை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. பரவாயில்ல நீ படுத்து தூங்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக். இந்த தாடிக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு 5 வயசு இருக்கும் போது அம்மா ஏணி போட்டு ஏறி மேல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள அப்படியே சைக்கிள் ஏத்தி கொலை பண்றாரு. அந்த ஏணி இடிச்சு விட அவங்க மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவையும் அப்பா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டையே எரிச்சு இவர் தான் கொலை பண்றாரு. 5 வயசுலயே பயபுல கொலைகாரனா மாறிட்டு இருக்காரு. ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த விஷயம்லாம் இவரு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது ஒரு மொட்டை வந்து மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் ஹீரோவை தனியா கூட்டு போயிட்டு நீ எதுக்காக ஜெயிலுக்கு வந்தியோ அதுக்காக தான் நானும் ஜெயிலுக்கு வந்திருக்கேன், உனக்கும் எனக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு, நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கான காரணம் என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய போட்டோவை காமிக்கிறாரு. இந்த அப்பங்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய பேரு சீசர் லஸ்கானோ அப்படின்னு சொல்றாங்க. சீசருடைய கெசினோல என் பொண்ணு வேலைக்கு ஜாயின் பண்ணா, வேலைக்கு ஜாயின் பண்ண பொண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க, அவங்கள ரேப் பண்ணி கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் கொலை பண்ணிருக்காங்க, அநியாயமா என் பொண்ணை கொலை பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போக என் பொண்ணை நான் தான் கொலை பண்ணிட்டேன், நான் தான் நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலேயே கேஸ போட்டு எனக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்து உள்ளுக்குள்ள அமைச்சிட்டாங்க. இப்போ என்னால அந்த சீசரை ஒண்ணுமே பண்ண முடியல, நீ உயிரோட இருக்க, உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நீ வெளியே போயிட்டு அந்த குடும்பத்தையே ஏதாவது பண்ணு, முக்கியமா சீசரை மட்டும் சும்மா விடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹேக்கிங் சொல்லி கொடுத்தது, நம்ம ஹீரோக்கு பண உதவி பண்ணது, நம்ம ஹீரோ வெளியே வர ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இந்த மொட்டை தான் மக்களை பண்ணிருப்பாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வெளியே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மொட்டையும் கூட அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு அந்த அப்பங்கானுடைய சிஸ்டம்ல இருந்து மொத்த விஷயத்தையும் காப்பி பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பக்கத்து நாட்டுல இருந்து நிறைய பெண்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்லீகலா இந்த ஊருக்கு வர வச்சிருக்காங்க. அந்த பெண்களுடைய பாஸ்போர்ட்லாம் இருக்கு. முக்கியமா ஒரு
பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோ போனா பாத்தீங்களா அந்த குட்டி பையன், அந்த பொண்ணுடைய பாஸ்போர்ட்டும் இருக்கு. இந்த பொண்ணுடைய பேரு இமாரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடியே நான் கெசினோல பார்த்தேன். இந்த பொண்ணுடைய பாஸ்போர்ட்டை அப்பா எதுக்கு கம்ப்யூட்டர்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பெண்களுடைய பாஸ்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய பாஸ்போர்ட்டை நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. இந்த பொண்ணுடைய டெத் சர்டிபிகேட் கூட இந்த லேப்டாப்ல இருந்திருக்கு. ஐ மீன் அந்த அப்பாவுடைய சிஸ்டம்ல இருந்திருக்கு. மக்களே, இந்த பொண்ணுடைய டெத் சர்டிபிகேட் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பொண்ணு 21 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பாவுடைய கெசினோல ஒர்க் பண்ணிருக்கா. ஆனா இந்த பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணுடைய மண்டை ஓட்டுல செமையா காயம்பட்டு உடம்பு முழுக்க காயம்பட்டு இறந்து போயிருக்கா. இந்த பொண்ணுக்கு அந்த கெசினோல் தான் ஏதோ நடந்திருக்கு, இறந்து போயிருக்கா. ஆனா இந்த பொண்ணுடைய அப்பா தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த பொண்ணுடைய அப்பாவை ஜெயில மீட் பண்ண அப்படின்னு சொல்ல, யோ என்னையா சொல்ற, நீ சொல்ற ஒரு விஷயமும் பயங்கரமா இருக்கு. நான் இது எல்லாத்தோடைய உண்மையும் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். நான் உடனே இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ கிளம்பு, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு, நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மட்டும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த கெசினோல ஆண்ட்ரோடைய பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் வந்து மறுபடியும் அந்த பொண்ணை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஆண்ட்ரோ பார்த்துட்டாரு. டே இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் போனை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போக ட்ரை பண்ணும்போது, இப்போ இதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போற, நீ எப்படி பேஸ்மெண்ட்டுக்கு முதல்ல போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஸ்டார்டிங்ல எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னுடைய அப்பா தான் முதல்ல என்ன பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அது ஒரு பிராஸ்டியூட் கிளப் மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான பொண்ணு இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கூட என்ன அமுச்சு வைக்கும் போது, அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு இங்க மாட்டிக்கிட்டு இருக்கா, புடிச்சு இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட உதவி கேட்டா, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா, நானும் உன்னை காப்பாத்துறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா சொல்ற, என்னுடைய அப்பா வந்துட்டு உன்னை அந்த பொண்ணு கூட அமுச்சு வச்சாரு, கீழே வந்துட்டு ஒரு பிராஸ்டியூட் கிளப்பே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா ஓபன் பண்ண முடியல. பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாக் பண்ணிருக்காங்க. மேல இருந்து ஏதோ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இதை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா, அப்பா பேஸ்மெண்ட்ல சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம ஒரு பிராஸ்டியூஷன் ஹவுஸையே நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு நம்ம ஆண்ட்ரோ செமையா ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பார்ட்னரை காமிக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டேப்பை பிளே பண்றான். அந்த டேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணு அடிச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க, அந்த பொண்ணு ரேப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் மட்டும் கேக்குது, ஸ்கிரீனை கூட காமிக்கல. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சாரா போய் இந்த அப்பங்காரனை மீட் பண்ணி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது உன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லும் போது, என்னது என்னுடைய குழந்தையா, நான் எப்போ உன் கூட ஒன்னா இருந்தேன், வந்து சும்மா போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. சாராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அங்க வந்த பார்ட்னரு, நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன், நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, முதல்ல நீ உட்காரு, இது உன்னுடைய வீடு மாதிரி நினைச்சுக்கோ, நான் போயிட்டு உனக்கு சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக, இந்த பொண்ணு சும்மா இருக்காம அப்படியே வீட்டை சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க நிறைய வீடியோ டேப் இருக்கும். எல்லா டேப்புக்கு மேலயும் ஒவ்வொரு பொண்ணு பேர் போட்டிருக்கும். இது என்ன டேப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்க்கும்போது ஒரு வீடியோ பிளே ஆகுது. யாரோ ஒரு பொண்ணை போட்டு போலன்னு பொழக்கிறாங்க, செமையா அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சாரா செமையா ஷாக் ஆகும் போது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் இந்த விஷயத்த பார்த்துட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தாடிக்காரனை மீட் பண்றாங்க. கொஞ்சம் சுயநினைவா தான் இருக்காரு. அவர்கிட்ட நான் வந்துட்டு எலிசா வந்திருக்கேன், 21 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நம்ம கம்பெனில நம்ம கெசினோல ஒர்க் பண்ணாலே அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவர் என்னமோ சொல்ல ட்ரை பண்றாரு, சரியா கூட சொல்ல முடியல. அப்படியே அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம பேசக்கூட முடியல. அவரு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சர்ஜியோ அப்படின்னு சொல்றாரு. சர்ஜியோ யாரு அப்படின்னா அந்த பார்ட்னருடைய பேரு. சர்ஜியோ என்ன, இப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் அப்படியே மயக்கமாயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அப்பங்காரனை காமிக்கிறாங்க. அப்பாவை பார்க்க நம்ம ஆண்ட்ரோவுடைய மனைவி வராங்க. உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கிழட்டு பையில ஹக் பண்ணிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவருக்கு செம்ம ஷாக்கு. இதே டைம்ல சாரா வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உன்னுடைய பையன் அப்பாவாயிட்டாரு, நீ தாத்தாவாக போற அப்படின்னு சொல்லும் போது, நான் தாத்தாவாக போறேன்னா கண்டிப்பா நான் தான் அப்பாவாக போறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நீ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தியே நெகட்டிவ்னு வந்துச்சுன்னு சொன்ன, இப்போ எப்படி அது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சம்டைம்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ்னு கூட வருமா, நான் வரும்போது டாக்டர் தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர்மா நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு
சொல்லிட்டு அமுச்சு வைக்கும் போது ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பி போயிடு இல்லனா செமையா காண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அங்கிருந்து அமுச்சு விட்டுடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு பேசின தாடிக்கார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃப்ளோராவை பத்தி கேட்கும் போது சர்ஜியோ அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரு. இதுக்கும் சர்ஜியோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னே தெரியல. ஒருவேளை சாராவுடைய சாவுக்கும் சர்ஜியோக்கும் கூட ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ, சாரா இறந்து போகும்போது சர்ஜியோ அங்க இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. சரி ஓகே, சாராவுடைய வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துச்சு, அந்த குழந்தையுடைய அப்பா யாரு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாத, நீ தெரிஞ்சுக்கிட்டே பொய் சொல்றியா, யாரையாவது காப்பாத்த ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஆண்ட்ரோவை காமிக்கிறாங்க. ஆண்ட்ரோ போயிட்டு அப்பனை மீட் பண்ணி அப்பா நீலாம் ஒரு பெரிய மனுஷனா, குட்டி பையனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிராஸ்டியூட் கிட்ட விட்டு வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம பேஸ்மெண்ட் முழுக்க ஒரு பிராஸ்டியூட் ஹவுஸே வச்சு நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா எனக்கு வர எல்லா கிளைண்ட்ஸும் விஐபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்களா வருவாங்க, நைட் முழுக்க உட்காந்து கேம் விளையாடுவாங்க, அப்போ அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நான் தானே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்காக பெண்களை கூட்டிட்டு வந்து நாசம் பண்ணுவீங்களா, கட்டாயப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் யாரையும் கட்டாயப்படுத்தல, அவங்கள ராணி மாதிரி பராமரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்கள பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இதே டைம்ல சர்ஜியோ அந்த பார்ட்னர் வராரு. அவரு அப்பங்காரன் பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் உன்னுடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்கா, இன்னைக்கு நைட்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி மாத்தி பேச ஆரம்பிக்கும் போது இப்ப எதுக்காக மாத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய மனைவியை மீட் பண்ண, உன் மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது கோவமா கிளம்புறாரு. பார்ட்னர் அப்பா கிட்ட என்ன விஷயமாச்சு, எல்லாமே தெரிஞ்சு போச்சா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ கவலைப்படாத, நம்ம விஐபிஸ்க்கு நம்ம வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி, ஜோ வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான், எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கிளம்பி போயிட்டு பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. இந்த அப்பா அம்மா எல்லாரையும் இன்வைட் பண்ணிருப்பான். அப்பா உள்ளுக்குள்ள வரும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் போயிட்டு இன்வைட் பண்ண, இது என்னுடைய வீடு, என் வீட்டுக்கு வந்து வெல்கம் பண்ண, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பையன் அப்படியே கூனி குறுகி அமைதியா இருக்கான். உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்குது. இவனும் நீயும் கே, நீ வந்துட்டு ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறது தான் நான் ஆசைப்படுறேன், இந்த மாதிரி ஒரு பையன் கூட ஒன்னா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஜோ செமையா கோவப்பட்டு நான் ஒன்னும் உன்ன மாதிரி கேவலமான மனுஷன் கிடையாது, இது வரைக்கும் அவனுக்கு நான் துரோகமே பண்ணது கிடையாது, ஆனா நீங்க அப்படி கிடையாது, அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அம்மாக்கு மட்டும் கிடையாது பெத்த பிள்ளைக்கே துரோகம் பண்ணிட்டீங்க, அண்ணாவுடைய பொண்டாட்டி அண்ணிய பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அப்பாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்பாக்கு மட்டும் இல்லாம ஆண்ட்ரோ உடஞ்சு போயிட்டான், அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேனு பாக்குறாங்க. ஆமாப்பா நீங்க மாட்டிக்கிட்டீங்க, நீயும் அண்ணியும் சேர்ந்துட்டு பாத்ரூம்குள்ள கசமுசா பண்ண விஷயத்த யாரோ பாத்துட்டாங்க, நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல அப்பா போயிட்டு ஜோவை காதாமத்திலேயே ஓங்கி ஒரு போடு போடுறாரு. நீங்க அடிச்சா கூட நான் வாங்கிப்பேன், ஆனா என்ன அடிக்க கூட நீங்க தகுதியே இல்லாதவரு, நீங்க வந்துட்டு நிறைய பேர் கூட ஒன்னா இருக்கீங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, நானும் அவனு மட்டும் தான் ஒன்னா இருக்கு, நான் அவனுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 9வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பார்ட்னர் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இப்ப நான் எதுக்கு உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலா நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நானும் சீசரும் 30 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், ஆனா அவனுடைய அதிகப்படியான ஆசையும் அதுக்கப்புறம் அவனுடைய கோர அந்த எண்ணங்களும் சேர்ந்துதான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப அதுல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு விக்டிம் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத, போட்டு பொழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டும் போது இல்ல அவனால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், இப்போ எக்கச்சக்கமான பேரு என்ன கொலை பண்ண போறேன், என்ன தீர்த்து கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கால் பண்ணி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சீசர் தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணாலே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த தகவல் இப்போதைக்கு என்கிட்ட கிடையாது, நான் வேணா சர்ச் பண்ணி பாக்குறேன், யார்கிட்டயாச்சும் கேட்டு பாக்குறேன், இப்போ எதுக்காக நான் உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்துட்டு சீசரை அடிக்கலாம், என்கிட்ட ரிசோர்சஸ் இருக்கு, உங்ககிட்ட தைரியம் இருக்கு, நீயும் நானும் பார்ட்னரா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நமக்கு அப்படியே ஒரு சீன் காமிக்கிறாங்க, ஒரு குட்டி பொண்ணு அந்த பேஸ்மெண்ட் குள்ள போறா, பேஸ்மெண்ட் குள்ள போகும்போது அங்க யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணை போட்டு யாரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சவுண்ட கேட்டு இந்த குட்டி பொண்ணு என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இப்ப அப்படியே ஹீரோயின் கண்ண முடிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். ஹீரோயினுக்கு இந்த விஷயம் அடிக்கடிக்க கனவா வருது, இது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா என் வாழ்க்கையில இது நடந்து நான் மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் ஹீரோயிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த குட்டி
குட்டி பையன் ப்ரூனோவை காமிக்கிறாங்க. இவன் கெசினோக்கு போயிட்டு இமாரா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல. அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட இமாரா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்க ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இவங்கிட்ட வந்து இங்கிலீஷும் ஸ்பானிஷும் பேச தெரியாம இமாரா காணாம போயிட்டா, இமாராவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த செய்முறையில மட்டும் காமிச்சிட்டு போறா. இவனுக்கு ஒன்னும் புரியாம பேஸ்மெண்ட்டுக்கு போறான். நேத்து அப்பா பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணாரு, நம்மளும் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஓபனே ஆக மாட்டேங்குது. இவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இதே டைம்ல ஹீரோயின் வராங்க. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் ஸ்டார்டிங்ல என் மொபைல் போனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னாலும் அதுக்கப்புறம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை மீட் பண்ண, அந்த பொண்ணு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பொண்ணு இங்க மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு மாதிரி நிறைய பெண்கள் வந்துட்டு பேஸ்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நேத்து அப்பா பின்னு போட்டு ஓபன் பண்ணும்போது ஓபன் ஆச்சு. இனி நான் போட ட்ரை பண்ணா போட முடியல அப்படின்னு சொல்ல இவங்களும் ட்ரை பண்றாங்க. சரி ஓகே பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இமாரா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, 23 வயசு பொண்ணு இமாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய பாஸ்போர்ட்டை உங்க அப்பா வச்சிருக்காரு, இந்த பொண்ணு இல்லீகலா கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப அங்க ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லாக்கை ஓபன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஓபன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பாஸ்வேர்ட்லாம் எனக்கு தெரியாது மேடம், நான் சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நானே இது வரைக்கும் உள்ளுக்குள்ள போனது கிடையாது அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே இந்த பையன் வெக்ஸ் ஆயிட்டான். கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயினும் வெளியே வரும்போது அங்க ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இமாரா அப்படின்ற பொண்ணு இறந்து போயிட்டா, நீங்க நியூஸ்ல பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க என்னது இமாரா இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல அங்க ஒருத்தன் வரான். வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு நீங்க உள்ளுக்குள்ள போக முடியாது, உங்களை உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஓ பாஸே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த தாடிக்காரன் அப்பனும் நம்ம சாராவும் ஒன்னா இருக்கிற விஷயத்த பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு மண்டை பிதுங்கி வெளியே வந்திருப்பான் பாத்தீங்களா. அப்ப வந்துட்டு பொண்டாட்டிக்காரி கூப்பிடுறாங்க, ஐ மீன் இந்த அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன விஷயமாச்சு, எதை பார்த்து பயந்த, உன் கண்ணுல ஒரு பயம் தெரியுது, ஒரு குழப்பம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். என்னாச்சு என் பசங்களுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல இங்க பாரு என்கிட்ட நீ எதுவும் மறைக்க முடியாது, உனக்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவேன், நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்யூஸ் பண்ண பார்க்கும்போது அங்க புருஷன் வந்துட்டான். இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி இத தாடிக்காரன் டீ கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்க வந்த, மத்தபடி ஒண்ணும் கிடையாது, நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது ஆண்ட்ரோவை காமிக்கிறாங்க. ஆண்ட்ரோவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, பொண்டாட்டியும் துரோகம் பண்றா, அப்பாவும் துரோகம் பண்றாரு, என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு நேரா வந்து ஹீரோவை மீட் பண்றான். இங்க பாரு இதுக்கப்புறம் என்னால என் வீட்டுக்கு போக முடியாது, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், என்னுடைய அப்பா தான் சாராவை கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரை கொலை பண்ண கூட ஹெல்ப் பண்றேன், அது வரைக்கும் உன் கூடவே ஸ்டே பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தாராளமா ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாராக்கு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் காலைல அப்படியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நிக்கான்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் இறந்து போயிட்டான், 2013 இறந்து போயிட்டான்னு போட்டிருக்கு. என்னடா இவனை கண்டுபிடிச்சா நமக்கு ஏதாவது உண்மை தெரியும்னு பார்த்தா அநியாயமா இந்த பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அடிக்கடிக்க நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு மெசேஜ் பண்ணி இந்த பையனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்ளை வருது. இவன் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வருது. உண்மையை சொல்லு, உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், என் கிட்ட இருந்து மறைக்காத அப்படின்னு சொல்ல மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் போயிடுறாங்க. இவரு செமையா காண்டாவுறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. என்னமா நேத்து நைட்ல இருந்து ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா ஒரு வேலையா போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல யாரோ நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. இதே கால் நம்ம ஹீரோக்கு அடிக்கடிக்க வந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் இருக்கும்போது மட்டும் அட்டன் பண்ணி பேச மாட்டாரு. அந்த போன் அட்டன் பண்ணி பேசு, பரவாயில்ல நான் வேணா கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என் கூட சேர்ந்து இருக்க பிடிக்கல அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உன்னுடைய அப்பாவையும் உன்னுடைய குடும்பத்தையும் பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 18 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ற விஷயம் ஏதாவது உனக்கு தெரிய வந்து அது மூலமா உன் குடும்பத்தை நீ காப்பாத்த ட்ரை பண்ண அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என் தங்கச்சிக்கும் அம்மாக்கும் நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்ல இங்க பாரா நீ தான் என் லவ் புரிஞ்சுக்க மாட்ட, என் குடும்பத்தை நீ பழி வாங்கிட்டு இருக்க, என்னுடைய அப்பாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்க, இது எல்லாமே தெரிஞ்சு உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், எந்த பொண்ணாச்சு இந்த சிச்சுவேஷன்ல சப்போர்ட் பண்ணுவாளா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இதே டைம்ல ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு யாரு அப்படின்னா என் தங்கச்சியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஓ அப்படின்னா இந்த பொண்ணு கூட நீ கனெக்ஷன்ல இருக்கியா, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒரு டேப்பை பிளே பண்ணி காமிக்கிறேன், உன்னுடைய அப்பா எவ்வளவு கொடுமைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு டேப் கொண்டு வந்திருப்பாங்க, அதை வாங்கி பிளே பண்றாரு. பிளே பண்ணா யாரோ ஒரு பொண்ணை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இதை பார்த்து 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட 9வது எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 10வது எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம சாரா போயிட்டு அந்த பார்ட்னருடைய வீட்டுல மாட்டிக்கிட்டா பாத்தீங்களா, அங்க காமிக்கிறாங்க. அந்த வீடியோ டேப்பை போட்டு பார்க்க அந்த வீடியோ டேப்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையனுடைய பொண்ணு. ஜெயில ஒரு மொட்டையனை ஹீரோ மீட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அந்த மொட்டையனுடைய பொண்ணை தான் யாரோ போட்டு அடிக்கிறாங்க. அந்த யாரோ வந்துட்டு இந்த பார்ட்னரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு காமிக்கல. சமயா அடிச்சுட்டே இருக்கும் போது, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ எதுக்காக அந்த வீடியோவை போட்டு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் வந்து கேட்கும் போது, நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் கொண்டு வந்த டீயை அவன் மேலேயே தட்டி ஊத்தி விட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. ஓடினவங்க நேரா போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி கையில ஒரு டேப்பை கொடுக்குறாங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா இந்த டேப்பை போலீஸ் கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லும் போது, இந்த டேப்ல அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு, நான் போட்டு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ போட்டுலாம் பார்க்க தேவையில்ல, இதை நீ பார்க்கவே கூடாது, தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயத்த மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோ சாராவுடைய டைரியை படிச்சுட்டே இருக்கும் போது, எல்லா விஷயமும் என் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, அந்த ஃப்ரெண்டுக்காரியை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய பேர்லாம் போட்டு கூகுள்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்கன்னு சர்ச் பண்றாரு. யூடியூப்ல கிடையாது, மத்த சோஷியல் மீடியாலாம் சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணி எப்படியோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு மீட் பண்ணும்போது, நீ எனக்கு கால் பண்ண 18 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கலாய்க்கிறா. அதாவது நம்ம ஹீரோ ஜோ, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்னா ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம சாரா இருக்கா பாத்தீங்களா, இவ அந்த லேக் ஹவுஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கரெக்டா கிளம்பிட்டே இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரி கால் பண்றா. கால் பண்ணி, எனக்கு மனசு சரியில்லை, நீ உடனே கிளம்பி வா, உன்னை பார்க்கணும், நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ என்னால வர முடியாது, நான் கிளம்பி ஆண்ட்ரோவுடைய பண்ணை வீட்டுக்கு போறேன், அங்க போயிட்டு லேக்ல கொஞ்சம் விளையாட போறேன், முடிச்சுட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டே, பெஸ்ட் ஃப்ரெண்டு அவஸ்தப்பட்டு இருக்கும் போது இப்படி அம்போன்னு விட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது, இல்லப்பா இன்னைக்கு கண்டிப்பா வர முடியாது, நான் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி அந்த லேக் ஹவுஸ்க்கு போறாங்க. இதே டைம்ல இந்த அப்பங்காரன் பார்ட்னரையும் இன்வைட் பண்ணிருப்பான். பார்ட்னர் இங்க வந்துட்டு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது, சாரா இங்க வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறான். அவ்வளவுதான், அந்த பொண்ணு இந்த டேப்ல இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டா, வெளியே சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீ அந்த பொண்ணு கூட கசமுசா பண்ணி அந்த பொண்ணை கர்ப்பம் வேற ஆக்கி வச்சிருக்க, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன், நான் இங்க இருந்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது, டேய் பயந்தாங்கோலி, நீ ஏன்டா பயந்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புற, உன்னை பார்த்து அந்த பொண்ணு தான் பயப்படணும், நீ என் கூட வா காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா, நம்ம ஹீரோ தங்கச்சிய வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் போது, அங்க வந்த பார்ட்னர் சாராவை பார்த்து நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஆளை பார்த்தவனே ஷாக் ஆகுறாங்க. ஓடி போயிட்டு அந்த ஆண்ட்ரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த அம்மா வந்து, சாரா எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனவங்க, நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத, அந்த குழந்தைக்கு யாரு அப்பா அப்படின்ற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் அந்த குழந்தைய இந்த குடும்பத்துக்கு வரவேற்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டு, நீ அட்வென்ச்சர் ரைட்லாம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதோ தெரியுது பாரு ஒரு எரிமலை, அந்த எரிமலைக்கு மேல போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாமே அனுபவிக்க முடியும், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தைய மட்டும் தான் பாத்துக்க முடியும், சொல்ல போனா என்னுடைய போட்லயே கூட பேராஷூட் இருக்கு, நீ அந்த பேராஷூட்ல கூட போயிட்டு பறக்கலாம், கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சாரா கிட்ட சொன்ன கையோட நேரா போயிட்டு அந்த தாடிக்காரனை மீட் பண்ணி அவன் கையில ஒரு கத்தியை கொடுக்குறாங்க. இந்த கத்தியை வந்துட்டு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் நம்ம ஜோக்கு கிஃப்ட் பண்ண கத்தி, நீ இந்த கத்தியை கொண்டு போயிட்டு பேராஷூட்டுடைய கயிறுலாம் கட் பண்ணி விட்டுவா அப்படின்னும் போது, ஐயோ என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றான். இல்ல நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், நீ ஒரு மோசமானவனா இருந்த, நீ ஒரு அனாதையா இருந்த, உன்னை நான் தான் தூக்கி வளர்த்து இப்போ நீ இருக்கிற அப்படின்னா இந்த நிலைமைக்கு நான் மட்டும்தான் காரணம், நான் சொன்னா நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. இவனும் வேற வழி இல்லாம கத்தியோட கிளம்புறான். ஆமா, இவங்களுக்கு எப்படி சாரா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தாடிக்காரன் தான் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி சாரா பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, ஐயோ கருமு, அப்படின்னா என் பையன் கூட சேர்ந்துட்டு அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டாளா, குழந்தை பெத்துக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க பையன் கூட சேர்ந்து கிடையாது, உங்க புருஷன் கூட சேர்ந்து பிறக்க போறது உங்க பேர குழந்தை கிடையாது, உங்க பையன் தான், உங்க ஸ்டெப்
புருஷனோ ஸ்டெப் டாட்டரோ பிறக்க போறா அப்படின்னு சொல்ல இவங்க செமையா காண்டாயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணை கொலை பண்றதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இவங்க 4 பேரும் உட்கார்ந்துட்டு அந்த டேப்பை போட்டு பார்க்க அந்த அடி வாங்குற பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஃப்ளோரா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஆனா அடிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை பார்த்து 4 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த டேப்பை கொண்டு போயிட்டு போலீஸ் கிட்ட கொடுத்தா போலீஸ் மத்த வேலையை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரோ சொல்ல, இந்த டேப்ல அந்த பொண்ணு அடி வாங்குறா, இந்த பொண்ணுடைய பேரு ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியும், யாரு அடிக்கிறா அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. அண்ட் ஏற்கனவே 18 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், நான் கொண்டு போய் இந்த டேப்பை கொடுத்தா போலீஸ் என் மேல்தான் சந்தேகப்படுவாங்க, அது தேவையில்லாத ரிஸ்க், நம்ம எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே உங்க அப்பா எவ்வளவு மோசமானவனு பாரு, பிராஸ்டியூட் ஹவுஸ்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெண்களை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு என்னுடைய அப்பா பிராஸ்டியூஷன் பண்றாரு, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த பொண்ணுங்க எதுக்காக பிராஸ்டியூஷனுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா உனக்கு ஒரு விஷயம் புரியல, பிராஸ்டியூஷனுக்கு பொண்ணுங்க வராங்க அப்படின்றது வேற விஷயம், பிராஸ்டியூஷனுக்கு பொண்ணுங்க தள்ளப்படுறாங்க அப்படின்றது வேற விஷயம். உன்னுடைய அப்பா யாருக்கும் தெரியாம வெளிநாடுகள்ல இருந்து பெண்களை கடத்தி கொண்டு வந்து இங்க இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, சாராவுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த வீடியோ அதுக்கப்புறம் இவங்க சண்டை போட்ட விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஏதாவது பண்ணுங்க, நீங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, இந்த டேப்பை நான் தான் கொண்டு கொடுத்தேன் அப்படின்ற விஷயம் உன்னுடைய அப்பாவுக்கு தெரிய வந்தா என்ன கூட இருந்தாலும் கொலை பண்றான், என்ன ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சிஸ்டம்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு, ஏதோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நீ அந்த டேப்பை போலீஸ் கிட்ட கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது. அந்த டேப்பை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீ அந்த டேப்பை போலீஸ்க்கு கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதல்ல நீ யாருன்னு சொல்லு, இந்த டேப்பை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆஃப்லைன் போயிடுறாங்க. ஹீரோக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்குது, இந்த விஷயம் எப்படி அந்த லேடிக்கு தெரியும் இல்ல அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போது, இப்ப அப்படியே அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு காமிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் வேற யாரும் கிடையாது, சாராவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்ப அந்த டேப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரியல, போக போக தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஆண்ட்ரோவை காமிக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு போக, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நம்ம குழந்தைய நீ வளர்க்கணும், இந்த குழந்தை உனக்கு சொந்தமான குழந்தை அப்படின்னு சொல்லும் போது, யாருகிட்ட காது குத்துற, எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, சாரா இறந்து போனதுக்கு அப்புறமா நான் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரா பிரெக்னெண்டா இருந்தது என்னுடைய குழந்தை கிடையாது, அதே போல நீ பிரெக்னெண்டா இருக்க இல்லையா, இந்த குழந்தையும் என்னுடைய குழந்தை கிடையாது, என் வீட்டை விட்டு வெளியே போடி ஐயோக்கிய ராஸ்கல்னு திட்டுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கும் போது ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த ஜூஸ் கீழே ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கலான்னு பார்க்க அங்க இருந்து ஒரு டைரியை கண்டுபிடிக்கிறாரு. இந்த டைரியை யாரோ மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது முக்காவாசி அப்படியே கிறுக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் என்னென்னமோ எழுதப்பட்டிருக்கு, அதெல்லாம் என்ன விஷயம்னு சரியா புரியல. நான் சாக ஆசைப்படுறேன், என்ன கொலை பண்ணுங்க, அவன் நாசமா போனவன் அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா எழுதப்பட்டிருக்கு, என்ன விஷயம்னு புரிஞ்சுக்க முடியாம நான் தான் குழம்பிட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு யாரையோ புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஹீரோ ஓடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண, ஹீரோயின் போனே எடுக்க மாட்டாங்க. நீ எனக்கு உடனே கால் பண்ணு, இல்ல உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு பின்னாடி போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு அப்பாவை மீட் பண்ண, நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்பா நீ பண்ற பிராஸ்டியூஷன்லாம் தெரியக்கூடாதா, நீ என்ன அவ்வளவு பெரிய உத்தமனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, உனக்கும் அலெக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், நீ எதுக்காக அன்னைக்கு அலெக்ஸ் கூட வந்த, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அலெக்ஸும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அவன் நல்லவன் கிடையாது, நான் சொல்ற பேச்ச கேளு அப்படின்னும் போது, ஆமா நீங்க மட்டும் நல்லவனா, முதல்ல ஃப்ளோராவை கொலை பண்ணீங்க, அதுக்கப்புறம் அமராவையும் நீங்க தான் கொலை பண்ணீங்க, கண்டிப்பா நீங்க தான் சாராவையும் கொலை பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு என் வாழ்க்கையில நான் நிறையவே தப்பு பண்ணிருக்கேன், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா நிறைய தப்பு தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன், ஆனா சாராவை நான் கொலை பண்ணல, சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் தாடிக்காரனை காமிக்கிறாங்க. தாடிக்காரனை ஏதோ பண்ணி இந்த அம்மாக்காரியே கொலை பண்ணிட்டாங்க. எதுக்காகடி நீ இவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவன் ஒரு உண்மையை சொல்லிருப்பான் மக்களே, நான் வந்துட்டு அந்த பேராஷூட் உடைய கயிறை கட் பண்ணி விடல, வேற யாரோ கட் பண்ணிருக்காங்க போல, நான் கத்தியை கொண்டு போனேன், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, எதுக்காக அந்த பொண்ணை நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை அங்கேயே போட்டேன், நான் அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு காரணமாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுதான் காண்டாயிட்டு, இதுக்கப்புறமும் நீ வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மானிட்டர்ல ஹார்ட் பீட் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம்
எல்லாம் ஓடி வந்து செக் பண்றாங்க. பார்த்தா டாக்டர்ஸால காப்பாத்த முடியாம இவன் இறந்து போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மேப்பை பார்த்துட்டு கண்டிப்பா யாரையோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி போச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் தோண்டிக்கிட்டே இருக்கும் போது நடுவுல ஒரு கிளிப்பிங் மாதிரி காமிக்கிறாங்க. இந்த அப்பங்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்துட்டு யாரையோ ஷூட் பண்ணி கொலை பண்றான். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கொலை பண்றான். அது ஏதோ ஒரு பொண்ணு போல. இதே டைம்ல ஹீரோ இந்த மேப்பை பார்த்து தோன்றாரு பாத்தீங்களா, தோண்டி எடுத்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மண்டை ஓடு வருது. அந்த மண்டை ஓட்டுல யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும் போதே தெரியுது. இதே டைம்ல ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வராங்க. இவங்களும் இந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த சீசனையே முடிக்கிறாங்க. அதாவது சாராவை கொலை பண்ணது அந்த அம்மாக்காரியோ இல்ல இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோ கிடையாது, வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சாராவை கொலை பண்ணல அப்படின்னா வேற யார் தான் சாராவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர மிஸ்டரியா அதே டைம்ல ஒரு பங்கமான ட்விஸ்டோட இந்த ஃபர்ஸ்ட் சீசனை முடிக்கிறாங்க.